ஹாய் நண்பா. நபர்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு. என்ன நோட்டிஃபிகேஷன் பண்ணால் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து விட்டுருக்காங்க. இது வந்து கிரேட் ஏ போஸ்ட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2024 15 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ஒன்லி ஆன்லைன் மோடுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டு இன்டிமேஷன் சார்ஜ் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபில் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் இருந்தால் ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வந்து நபர்டு ஆஃபீஸர்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. டூ நாட் ஃபார்கெட் நபர்டு ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணுற மாரி இருக்கும். அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேமெண்ட் வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பேமெண்ட்டு எல்லாத்தையும் 27 ஜூலையில் 2024 டு 15 ஆகஸ்ட் 2024 நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து 1 செப்டம்பர் 2024. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சில டைம் வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் டெய்லி போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பர்சனல் க்ரோத், உங்கள் லைஃப் க்ரோத்துக்கெலாம் வந்து உதவியாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 102 வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலு, சார்ட்டர்டு அக்கௌண்டண்ட்டு, ஃபினான்ஸு, இதில் ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்டி அவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் வந்து கீழே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஏக்கு வந்து ரிசர்வேஷன் வர பிடபிள்யூபிடிக்கு வந்து ரிசர்வேஷனு, டிசபிலிட்டி பர்சனு அவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேக்கன்சி எவ்வளோ தராங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சனு அவங்களுக்கு வந்து கேட்டகரி சி 1 ஆர்ம் அஃபெக்டடு, போத் ஆர்ம் அஃபெக்டட் அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சீட்டு வந்து இருக்குது, மற்ற யாருக்கும் வந்து சீட் இல்லை அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு வந்து இருக்குது, அதை வந்து பார்த்துங்க. அது வந்து விஷுவலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த இதுக்குள்ளே வந்து இருக்கணும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்டு எம்பேர்டு அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு லோகோமோட்டர் டிசபிலிட்டி அது வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. கைட்லைன் அண்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து எந்த கைட்லைன் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேவையில்லை. குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். 60% வந்து நீங்கள் அதில் வந்து மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஃபார் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குனா 55% எடுத்திருந்தாலே போதும். மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 60% வந்து நீங்கள் எடுத்துருக்கணும், அது வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து பிடபிள்யூபிடி அந்த பர்சனாக இருந்தீங்கன்னா 50%, போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா நீங்கள் 4 இயர்ஸ் வந்து பேச்சுலர் இன்ஜினியரிங் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வந்து நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நீங்கள் வந்து டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும். 55-60% வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்கள் கேஸ்ட் வைஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷரிஸு, ஃபுட் ப்ராசஸிங்கு, ஃபாரஸ்ட்ரி,
பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருந்தால் போதுமானது. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஈக்குவலன் சிஜிபிஏ வந்து இங்கே வந்து எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண 60% வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் கேஸ்ட் வைஸில். ஸோ அது டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சர் எப்படி இருக்கும், ஸ்கில் டெஸ்ட், நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து செக்யூரிட்டி, அனாலிட்டிக்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி வந்து உங்கள் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபினான்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அப்படி போனீங்கன்னா ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் அப்படிலாம் போனீங்கன்னா வந்து மேப் பண்ணுற மாரி இருக்கும், மேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஏஜ் வந்து 1/7/2024 அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ஃபில் ஆகணும். எப்படின்னா 21 30 இயர்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். அது கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அவங்க கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் ஏர்லியர் தென் 1994 முன்னாடி வந்து இருக்கவே கூடாது. அதுமாரி லேட்டர் தென் வந்து 2003 பின்னாடி போனவங்களாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளியர் கட்டாக வந்து பார்த்துருங்க. அப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ் அப்படின்னு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். வேர்ஷன் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் எக்ஸப்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு 120 மினிட் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபையிங் செக்ஷன் வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், டெசிஷன் மேக்கிங்கு இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மெரிட் செக்ஷனை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வரும். ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து மெயின் எக்ஸாம் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் கோட் இந்த மெரிட் செக்ஷன். அதில் வந்து மெரிட் செக்ஷனை பொறுத்து தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்களை வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, வந்து எக்கனாமிக் அண்டு சோஷியல் இஷ்யூ அண்டு அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜென்ரலிஸ்ட்டு, இதே வந்து போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து போஸ்ட் ஆஃப் ராஜ்பாஷா அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்கும். எம்சிக்யூ பேஸ்டு 90 மினிட்ஸ் டியூரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ இருக்கும். 50 மார்க் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ப்ளஸ் வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சிலபஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், பேப்பர் 1 இங்கிலீஷ்னால் எஸ்ஏ எப்படி இருக்கும், அது கான்ஃபரன்ஷியல் அந்த பிஸ்னஸ் ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ட் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கிளியராக பார்த்துங்க. எக்ஸாமினேஷன் வந்து சென்டர்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பையில் எந்த சென்டர் இருக்கோ உங்களுக்கு நியர்பையில் என்ன சென்டர் இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நியர்பையில் எந்த சென்டர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2க்கும் வந்து சென்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து பாருங்கள். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா ஃபீஸ் வந்து
கிடையாது. ஆனால் இன்டிமேஷன் சார்ஜர் வந்து 150, டோட்டலாக வந்து 150 இருக்கும். ஃபார் ஆல் அதர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 700, இன்டிமேஷன் சார்ஜர் வந்து 150, 850 வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பே ஆஃப் ஸ்கேல் வந்து 44,500லேருந்து 54 89,150 அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பே வந்து இருக்கும். உங்கள் பே ஆஃப் ஸ்கேலை வந்து பொறுத்தது. பேசிக் பே வந்து 44,500 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீ ரெக்வஸ்ட் அது தேவையில்லை. ஹவு டு அப்ளை வந்து சொல்லியிருக்காங்க. லிங்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். டீட்டெயில் கையில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு, ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படின்லாம் நீங்கள் எந்த மெத்தடில் எந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து என்ன இருக்குது அதெல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோட்னு சொல்லிட்டாங்க. அது எந்த மெத்தடில் நீங்கள் வந்து பே பண்ணணும் அதை வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ரேஷியோவில் எந்த எம்பி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கால் லெட்டரு அதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம், எக்ஸாமுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனு அதெல்லாம் இருக்கும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. 15 ஆகஸ்ட் 2024 வந்து அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அப்ளை பண்ணிட்டோம். அவங்க லைஃப் க்ரோத்துக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா. முக்கியமாக சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் நண்பா.